வந்து பண்ணுற ஒவ்வொரு வேலையும் வந்து பொன்னி கவனிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு பொன்னி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பிரீத்தி மனசில் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து சக்தியை மறக்க முடியல பிரீத்தியால். அதனால தான் பிரீத்தி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்ல முடியாது, இந்த வீட்டுக்கு வந்து பிரீத்தி வந்ததுக்கு காரணம் கூட சக்தியாக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து முடிவு பண்ணுறாங்க. அடுத்து வந்து பொன்னி வந்து இன்னொரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. அன்னைக்கு வந்து பிரீத்தியை நம்ம அப்பா அம்மா கூட பார்த்தோம். பிரீத்தி வந்து இல்லைன்றாங்க. அது மட்டும் கிடையாது, பிரீத்தி வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பேசின்னு தான் இருக்காங்க ஃபோனில். ஆனால் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக சக்திக்காக தான் பிரீத்தி வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கணும். இதை எப்படி நிரூபிக்கிறது, பிரீத்திக்கிட்ட எப்படி கேட்குறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வேறு வழியே கிடையாது, பிரீத்திக்கிட்ட இதை பற்றி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க நம்ம வந்து பொன்னி. அடுத்து வந்து பிரீத்தி வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே வந்து சக்தி வரலைங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களும் சக்தி ஒன்றா தானே போனீங்க பிரீத்தி, அப்போது என்கிட்ட வந்து கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்றாங்க. இல்லை, சக்தி முதல்ல கிளம்பிட்டா, அதனால தான் கேட்டேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, சரி பொன்னி எனக்கு சூடாக ஒரு காஃபி தர முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. தரேன் அப்படி சொல்லிட்டு பொன்னி வந்து காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் பொன்னி, ரொம்ப தலைவலியாக இருந்தது அதான் கேட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. தப்பாக நினைக்க ஒன்றும் இல்லையே, நீங்கள் எல்லாமே கரெக்டாக தானே பண்ணுறீங்க அப்படின்றாங்க. உடனே யோசிக்கிறாங்க, என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க பொன்னி அப்படி சொல்லிட்டு பிரீத்தி வந்து யோசிக்கிறாங்க. சரி பிரீத்தி, உங்கள் அப்பா அம்மா வந்து இப்போ ஏதாவது தெரிஞ்சுதா, உங்கள் அப்பா அம்மா பற்றி ஏதாவது தகவல் ஏதாவது தெரிஞ்சதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் தெரியல பொன்னி அப்படின்றாங்க. ஓ அப்படிங்களா, சரி உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்களா அப்படின்னோடனே, என்ன பொன்னி திடீர்னு இப்படி கேட்குறீங்க, இல்லை உங்கள் அப்பா அம்மாவே நீங்கள் தேட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வேலை வேலைன்னு இருக்கீங்க, அப்போ அவங்கள தேடணும் இல்லையா நீங்கள், அப்போ அவங்கள தேடினா தானே உங்களுக்கும் வந்து உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிக்க முடியும், இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன இவ இப்படிலாம் கேட்குறா, நம்ம மேலே ஏதாவது சந்தேகம் வந்துடுச்சா, இவளை பார்க்கணுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் பொன்னி, உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக கேளுங்க, ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் பிரீத்தி, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கும் சக்திக்கும் வந்து முன்னாடியே வந்து பழக்கம் இருந்திருக்கலாம், நீங்கள் விரும்பியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ சக்திக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன பொண்ணு என்ன சொல்ல வரீங்க, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத சொல்லிடுறேன், சக்திக்கு வந்து கல்யாணம் ஆனதால் அவரோட லைஃப்பில் நான் வந்துட்டேன், எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து இப்போ நாங்கள் இப்போ பிரிஞ்சிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் ஒன்று சேருவோம்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது, அந்த நம்பிக்கையில் தான் நான் இங்கே இருந்துகிட்ருக்கேன், நீங்கள் வந்து வேறு எதுவும் ஆசையெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, அது நல்லதுக்கு இல்லை, நீங்கள் எப்படி என்னை பார்த்து அப்படிலாம் கேட்பீங்க, நான் அப்படிலாம் யோசிக்கல, நான் சொல்கிறத சொல்லிட்டேன் பிரீத்தி, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. பிரீத்தி யோசிக்கிறாங்க, என்னையே பார்த்து இப்படிலாம் சொல்கிறாளா இவ, அந்த அளவு ஆயிடுச்சா, இவ என்னை சந்தேகப்படுறாளா, பட்டுன்னு போகிறா, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நீ என்ன சொன்னாலும் சரி சக்தி அடையாமல் நான் விடவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பிரீத்தி வந்து அப்படியே வந்து முறைச்சிட்டு போகிறத பார்த்துட்டு பொண்ணு யோசிக்கிறாங்க. பிரீத்தி விஷயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணியே தேடணும் அப்படி சொல்லிட்டு பொண்ணு யோசிக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, சக்தி வந்து வீட்டுக்கு வராரு. சக்தி கிட்ட வந்து பொன்னி வந்து கிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும் அப்படின்றாரு. நானும் உங்ககிட்ட முக்கியமாக பேசணும் பொன்னி அப்படின்றாங்க. சரி லேடிஸ் ஃபஸ்ட்டு நீயே சொல்லு அப்படின்னோடனே, சரி சக்தி, பிரீத்தி உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்றாங்க. ஆமாம் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னோடனே, நீங்கள் என்ன சொல்கிற பொண்ணு எனக்கு புரியல, பிரீத்தியும் நீங்களும் ஒரு காலத்தில் விரும்புகிறீங்க, அப்புறம் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை நம்புறப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எந்த சூழ்நிலை பிரீத்தி தனியாக இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மா கூட அவங்க கூட இல்லை, அதனால தான் பிரீத்திக்கு வந்து என்ன சொல்ல வர எனக்கு புரியல பொன்னி அப்படின்றாரு. இல்லை அவங்களுக்கும் மனசில் ஏக்கங்கள் இருக்கும் இல்லையா, நம்மளும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக புருஷன் கூட வாழணும்னு சொல்லிட்டு. ஆமாம் பொன்னி நீ சொல்கிறதும் கரெக்டு தான், பிரீத்தி பாவம் தான் இல்லை அப்படின்னு. ஆமாங்க ரொம்ப பாவம், அதனால தான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம தான் அமைச்சு தரணும், அதுக்கு உண்டான வந்து முயற்சியை நம்ம தான் பண்ணணும், நீங்கள் பிரீத்திக்கிட்ட பேசுங்க, அது மட்டும் கிடையாது அவங்க அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க அப்படின்னோடனே, சரி பொன்னி நீ சொல்லிட்டல, நான் இதை கண்டிப்பாக செய்கிறேன், அதுவும் உனக்காக கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. சந்தோஷப்படுறாங்க பொன்னி.